ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமான எண்ணெய் சுடும் பனி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இந்த படத்தோட கதைய ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்கிறாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு பெத்தவங்க தன்னோட பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா போலீஸ் பாத்தீங்கன்னா அதை பெருசா எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இதே மாதிரி பொண்ணுங்க காணாம போற வழக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய இருக்கு. அடுத்த நாள் காலைல பாத்தீங்கன்னா இந்த காணாம போன பொண்ணை டெட் பாடியா மீட்டு எடுக்கிறாங்க. இப்படி ஊருக்குள்ள அடுத்தடுத்து காணாம போற பொண்ணுங்க மர்மமான முறையில இறந்து போறதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, அந்த நபர் யாரு, யார் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச கதை. எனக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எமோஷன் சீன்ஸ் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஸோ காணாம பொண்ணு பார்த்தீங்கன்னா டெட் பாடியை மீட் எடுப்பாங்க. அடுத்த சீன்லேயே டக்குன்னு கட் பண்ணி இந்த சைடில் சிங்கம் புலியை வச்சு காமெடி பண்ணுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சீன் டு சீன் மேட்ச் பண்ணாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் 10வது குறைக்கு ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன் முடிஞ்சோடனே எதுக்காக அந்த சாங்கை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னே தெரியாது. இந்த மாதிரி காரணமே இல்லாமல் சீனை மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. எடிட்டிங் சுத்தமாக சரி கிடையாது. சரி, அப்போ ஸ்டோரியில் சொல்ல வரக்கூடிய மெசேஜாவது ஸ்ட்ராங்காக போல்டாக சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே அந்தளவுக்கு எஃபெக்டிவாக சொல்லப்படலை. ஸோ படத்தில் பெரிய கேஸ்டிங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். இதில் பிரைம் வீடியோஸில் இந்த படத்தை ரெண்டல்ல வர போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு வாங்கி இது பண்ணி ஏமாந்துடாதீங்க.